அந்த பஞ்சப்பிரபு கனகாசன் இருக்கானே, நாளைக்கு குடும்பத்தோட திருப்பதிக்கு புறப்படுறானா. நல்ல சமயம். ஊருக்குள்ள சுத்துக்கால் போட்டு எதியாக எங்கெங்க படுக்கிறான்னு உறவு தெரிஞ்சுட்டு வாங்க. போங்க. ஒரு பொம்பளை வரா, அப்ப ஏழையா பணக்காரியா தெரியல. எவ்வளவு இருந்தா தான் நமக்கு என்ன? பணக்காரியா இருந்தா பழுப்பு இறக்குவோம், ஏழையா இருந்தா ஒண்ணு செய்வோமா தம்பி? என்ன? அவளை நம்ம குழைக்க எடுத்துட்டு போயிடுவோம். எதுக்கு? உனக்குதான் நாக்கு ருசியா வேணுங்கிறியே, சோறாக்க வச்சுக்கிற வேண்டாம். இரு, வந்துட்டேன். நான் ஏழை, என்னிடம் ஒன்றுமே இல்லை, என்னை விட்டு விடுங்கள். பொய்யடிக்க ஆம்பளை அடிச்ச அரப்பணம், பொம்பளை பிடிச்சா பொண்ணு மணிம்பாங்க. எடுக்கிறது சொல்றேன், என்னிடம் ஒன்றுமே இல்லை. மயிலே மயிலே இரவு பிடினா பிடிக்குமா? எடுக்க சொன்னா ஏற்றுவா பாக்குற. யாரம்மா நீங்க? எப்படி சிக்கினீங்க? வந்துட்டு நான் ஒரு அனாதை, போக்கிரமற்றவன். கட்டி அணைக்க வந்த ஒரு காமப்பேயிடம் இருந்து தப்பி ஓடி வந்தேன். ஐயோ பாவம், எங்க கூட வாங்க, நாங்க உங்களை காப்பாற்றுறோம். ஓடியடா போயிடலாம். இதாம்மா எங்க வீடு. ஏதோ உண்டான வேலை வெட்டியை பார்த்துக்கிட்டு நல்ல காலம் பிறக்கிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம். வணக்கம் குருதேவா. வாழ்க. கீதாஞ்சலி, உன் திருமணம். ஆமாம், உன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதோதான் பல நாட்டு இளவரசர்களின் படங்கள் வந்துள்ளன. பார்த்துக்கொள். ஆமாம், பார்த்துக்கொள். அப்பா, என் திருமணம் குறித்து நான் ஒரு சபதம் செய்திருக்கிறேன். சபதமா? என்ன அது? ஆமாம், என்ன அது? அப்பா, இசைக்கலையில் தேர்ச்சி பெற்ற நான் என்னை விட சிறந்த கலைஞனை மணப்பதே பொருந்தும். எனவே கல்லுருக பாடும் வல்லமை உள்ள கலைஞன் எவனும் அவனுக்கே மாலை இடுவதென சபதம் செய்துவிட்டேன். சபதம் செய்து விட்டாயா? நிறைவேறுமா? ஆமாம், நிறைவேறுமா குருதேவா? மன்னா, கலைஞானம் செழித்து வளரும் போது கற்பனை மிகுந்துவிடும், பிரத்யட்ச நடைமுறைகள் மறந்துவிடும். கீதாஞ்சலியின் இந்த முடிவு அவளது கற்பனை கனவுகளின் விளைவு. நிறைவேற வேண்டுமே, கிடைக்க வேண்டுமே அத்தகைய கலைஞன். ஆண் சந்ததியற்ற எனது ஆட்சியை அவனை ஏற்று நடத்த வேண்டுமே, ஆமாந்த வேண்டுமே. மனம் தளர வேண்டாம் மன்னா. சற்று கடினம் என்றாலும் காலம் வரும்போது எல்லாம் கைகூடும். அழகிலே சிறந்தவன், அறிவுச்சுவையிலே கனிந்தவன், அன்பு காட்டம் மறுக்கின்றானே என்னிடம். ஐயோ, ஒப்பிவிட்டால் இன்பம் ஓடோடி வராதோ. சம்மதித்தால் கிட்டிடுமே சாகிச்சி பதவி. விட்டு விடுவதா? முடியாது. என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறார்? என்னை கொடுமைப்படுத்துவதால் தான். உனக்கு கேடுச்சியை நான் மனதால் நினைக்கவும் இல்லையே. சித்திரவதைப்படுகின்ற எனக்கல்லவா அது தெரியும். ராஜா, என் மனதை திருடிவிட்டாய்.
பொன்னேனி என் புத்தியை கலக்கிவிட்டது. உன் நளினமான பேச்சு என் நரம்புகள் இன்பத்தை பாய்ச்சி விட்டது. நாம் கதியும் மதனமாக இருப்பதில் உனக்கு என்ன கஷ்டம் ராஜா? ஏராளமாக அனுபவித்து விட்டேன். பட்டதெல்லாம் போதும், விட்டுவிட என்னை. கைக்கு வந்த முத்துமாலையை மார்பில் அணிந்து அழகு பார்க்காமல் எப்படி ராஜா விட முடியும்? இணங்கினால் இன்பம் பெறுவாய், இணங்கினால் குக்களாக குறைய வேண்டியதுதான். என்ன சொல்கிறாய் ராஜா? அற்ப இன்பத்தை பிரதானமாக மதித்து இனி ஒரு காலம் ஒழுக்கம் தவற மாட்டேன், இணைய மாட்டேன். உன் இச்சை. அப்படியெல்லாம் மனிதனாக வாழ மாட்டாய். மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நடையும் மாற்றி மச்சா ஒன்ன பார்த்து மயங்கி போன நேற்று மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நடையும் மாற்றி பார்த்து மயங்கி போன நேற்று மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நடையும் மாற்றி இருந்த கண்ணில் இன்னும் சொன்னால் இடம் கண்ணி கண்ணோடு கண்ணே பின்னி எல்லாவதெல்லாம் எண்ணி கண்ணம் தனி இருந்த கண்ணில் இன்னும் சொன்னால் இடம் கண்ணி நான் தானையா மலை தீண்டாமையா கடை தீண்டாமையா ஐயா மச்சா ஒன்ன பார்த்து மயங்கி போன நேற்று மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நடையும் மாற்றி மச்சா ஒன்ன பார்த்து மழை நேற்று மனதிலதா இன்பம் வரும் பழைய நடை மாற்றி பழைய நடை மாற்றி பழைய நடை மாற்றி என்ன விழிக்கிறாய்? என்ன அற்புதமான காட்சி! நித்திரையிலே நான் கண்ட சித்திர பாவையோ, சிங்கார தோகை மயிலோ, வெண்கொடுமை தீர்க்க வந்த வானகத்து தேவதையோ, வையகத்து வனப்பரசியோ, பாவை உன் முழுமையான அழகையும் இந்த மூடன் இப்போதுதான் காணுகின்றேன். கண்டு கொண்டாயா ராஜா? காதல் கொண்டாயா கண்ணாளா? வா வா பாவை. ராஜா, ஆனந்தம். கொஞ்சம் அருந்து. நானே அருந்துகிறேன். பாவை, உன் காதலை என்னால் என்றுமே மறக்க முடியாது. ராஜா, நான் உனக்கு
எனக்கு இந்த இன்பம், இந்த சுகம் என்னைக்கு நமக்குத்தான். இனிமே எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். மூலிகை தோட்டம் கொஞ்ச நாள் போகட்டும், அது உனக்கே ராஜா. ஐயோ, அது எப்படி இருக்கும் என்றே எனக்கு தெரியாது. இதோ எல்லாம் இந்த மந்திர கோயில் அப்புறம் ஆகட்டும் ராஜா. இப்போ விருந்து. இதோ நான் தருகிறேன். இந்த இன்னும் கொஞ்சம். Wow.
மோசம் செய்யவா துணிந்து விட்டாய்? என்னிடமிருந்து தப்ப முடியாது. ஒரு நாள் தான் உன் வாழ்வு. வெளியே போனால் விடியற் காலம் சுய உருவம் கிடைக்கும். பொழுது விடிந்ததும் உன் வாழ்வு முடிந்துவிடும். போடு. தாதா குட்டி நாய் குறும்பாலும் கட்டி சோறு பாழாச்சு. போவியா? ஏதா தம்பி உடுக்குதே திங்களன்னா பழுத்து தூங்க மாட்டேன் போல் இருக்கே. பச்சை புள்ள பசுந்தட ஐயோ அமுதா அமுதா உங்களை நான் எப்போது பார்க்க போகின்றேன். பிரதாபா பிரதாபா விக்ரமா அமுதா அமுதா பிரதாபா விக்ரமா அமுதா 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 பிரதாபா விக்ரமா அமுதா பிரதாபா. அண்ணா நான் பார்த்த போது இருந்த கண்களை போய் வந்து விட்டீர்கள் அண்ணா. என்ன குறைவை நேர்ந்தது அண்ணா. இது தெரிந்திருந்தால் பைத்திய மூலிகை கொண்டு வந்த போதே குருவாக்கு மூலிகையும் கொண்டு வந்திருப்பேன். என் ஆசை அரைகுறியாக முடிந்து விட்டது அண்ணா அண்ணா அண்ணா. யாரு? ஆமண்ணா அந்த பாவியேதான். தம்பி புரந்தா புரந்தா நீ எப்போது வந்தாயப்பா? உன் அங்கே பார்த்தாயா? கொள்கை கண்டாயா? சீக்கிரம் சொல்லு. சொல்லப்பா சொல்லு தம்பி தம்பி சொல்லு தம்பி சொல்லு தம்பி. அண்ணா மிக விரைவில் என் உயிர் போய்விடும். அதற்குள் என்னால் முடிந்தவரை சொல்லிவிடுகிறேன். அன்னையோ குழந்தைகளையோ நான் காணவில்லை. பல நாட்களுக்கு முன் நான் இங்கு வந்தபோது தாங்கள் பைத்தியமாயிருந்தீர்கள். அதை போக்க வேண்டி கொல்லிமலைக்கு சென்று மூலிகை கொண்டு வந்தேன். மூலிகையின் சொந்தக்காரியான சூனியக்காரி என்னை நாயாக மாற்றிவிட்டாள். இருப்பினும் நாய் உருவிலேயே மூலிகை கொண்டு வந்து தங்கள் பைத்தியத்தை குணமாக்கி விட்டேன். மந்திரக்காரியின் சாபப்படி பொழுது விடிந்ததும் என் உருவம் மீண்டது.
இன்னும் சில வினாடிகளில் என் உயிரும் போய்விடும். அண்ணா, அதற்குள் தங்கள் வாயாரின் குற்றங்களை மன்னித்ததாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அண்ணா. தங்கள் பாதங்களை பிடித்தவரே மனசாட்சியுடன் இருக்கும் பாக்கியத்தை எனக்கு அழிவுகள் அண்ணா. அண்ணா தம்பி, நீ எத்தகைய உத்தமன் என்பது இப்போதுதானடா தெரிந்து கொண்டேன். தவறை உணர்ந்து திரும்பினாய். அண்ணனுக்காக எண்ணவும் முடியாத மகா தியாகத்தை செய்துவிட்டாய். சகோதர பாசத்துக்காக சாகத்தீர்ந்தவன் நீ என்றோ உத்தமன், நீ என்றோ உண்மை தியாகி, நீ என்றோ நற்குணத்தில் புறப்படும். அப்பா தம்பி, இன்னும் ஒரு காலம் பிரியவிட மாட்டேன்டா, பிரியவிட மாட்டேன். கண்ணிருந்த எனக்கு நீயே கண்ணின் மணிகளடா, கண்ணின் மணிகளா. அண்ணா, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை அண்ணா. தம்பி, என் முடிவு நெருங்கிவிட்டது. தம்பி, மாற்றறியாத பகும் பொண்ணே, மதிப்புயர்ந்த என் மாணிக்கமே, என் பொருட்டு உன்னை நான் இறக்க விட மாட்டேனடா. கூடாது, நீ சாக கூடாது, உன்னை சாக விட மாட்டேன், சாக விட மாட்டேன், சாக விட வேண்டாம்டா தம்பி. தம்பி புரந்தரா, ஐயோ இறந்து விட்டாயா, இறந்து விட்டாயா தம்பி. இந்த கடைசி நேரத்தில் கூட உன்னை பார்க்க முடியாமல் இந்த கண்கள் கூட போய்விட்டது. ஐயோ தம்பி, தம்பி, தம்பி. யாருக்கு தீர்வு செய்தேன், யார் குடியை தடுத்தேன், யார் பொருளை அபகரித்தேன், சீரோடு வாழ்ந்த என்னை வேரோடு அழிப்பது ஏன் தெய்வமே, இது நீதியோ? கண்ணில்லையோ, மனமில்லையோ, கண்ணில்லையோ, மனமில்லையோ, கலங்கும் என் நிலை மாற வழியில்லையோ, கலங்கும் என் நிலை மாற வழியில்லையோ, கருணை கடல் என்பதெல்லாம் பொய்யோ, கலங்கும் என் நிலை மாற வழியில்லையோ, கண்ணில்லையோ, மனமில்லையோ, இறைவா கண்ணில்லையோ, மனமில்லையோ. எண்ணமும் கனவாகி இடிமின்னல் மழையாகி கண்களும் கண்ணீர் கடலானதே, மங்களவானும் பறிபோனதே. எண்ணமும் கனவாகி இடிமின்னல் மழையாகி கண்களும் கண்ணீர் கடலானதே, மங்களவானும் பறிபோனதே. உயர் தூங்க என் வாழ்வு புயல் நீக்கலாமோ, உயிரோடு என்னை வைத்து வதை செய்யலாமோ, கண்ணில்லையோ, மனமில்லையோ, கலங்கும் என் நிலை மாற வழியில்லையோ. என்னை படைத்ததும் ஏன், இன்ப
இன்பம் கொடுத்ததும் ஏன் என்னை படைத்ததும் ஏன் இன்பம் கொடுத்ததும் ஏன் இது போலே பாதியிலே தட்டி பறித்ததும் ஏன் இது போலே பாதியிலே தட்டி பறித்ததும் ஏன் அன்பை வளர்த்ததும் ஏன் ஆசை தந்ததும் ஏன் அன்பை வளர்த்ததும் ஏன் ஆசை தந்ததும் ஏன் துன்பமெனும் நெருப்பாற்றில் என்னை